கால் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் வணக்கம். கேரளா மாநில முன்னாள் முதலமைச்சரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பீரோ உறுப்பினருமான அச்சுதானந்தன் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று காலமானார். அவருக்கு வயது 101. 2006 ஆண்டு முதல் 2011 ஆண்டு வரை கேரளாவின் முதலமைச்சராக பொறுப்பு வகித்த VS அச்சுதானந்தனை நூற்றாண்டை கடந்த ஒரு சகாப்தம் என்று அழைக்கலாம். அந்த வகையில் நூற்றாண்டை கடந்த அவரது வாழ்வை திரும்பி பார்ப்பதும் முக்கியமான ஒன்று எனலாம். வாருங்கள், இந்த வீடியோவில் அவரை குறித்தான காரியங்களை பார்க்கலாம். வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தில் சங்கரன் அக்கம்மா தம்பதிக்கு 1923 ஆண்டு அக்டோபர் 20 பிறந்தவர் தான் அச்சுதானந்தன். இளம் வயதிலேயே இவர் தனது பெற்றோர் இழந்துவிட்டார். 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த இவர் அவரது அண்ணனுடன் தையல் கடையில் வேலை பார்த்துள்ளார். தொடர்ந்து தென்னை நார் எடுக்கும் தொழிற்சாலையில் தொழிலாளியாக பணியாற்றினார். பின்னர் வசுமதி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். வசுமதி அரசு ஊழியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இந்த தம்பதிக்கு ஆஷா, அருண்குமார் என 2 பிள்ளைகள் உள்ளனர். அச்சுதானந்தன் அவரது 15வது வயதில், அதாவது 1938 ஆண்டில் அச்சுதானந்தன் தொழிற்சங்க பணிகளில் ஈடுபட்டு வந்தார். தொடர்ந்து அவர் மாநில காங்கிரஸில் இணைந்து பணியாற்றினார். 1940 ஆண்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தீவிர தொண்டராக பணியாற்ற தொடங்கினார். 1957 ஆண்டு கேரள மாநில CPI கட்சியின் செயலாளராக உறுப்பினராக தேர்வானார். 1964 ஆண்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிளவு ஏற்பட்ட போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனியே உதயமானது. அதன் நிறுவன தலைவர்களில் அச்சுதானந்தனும் ஒருவர். 1967 ஆண்டு ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள அம்பலப்புழா தொகுதியில் CPI வேட்பாளராக போட்டியிட்ட அச்சுதானந்தன் காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்தி முதல் முறையாக MLA ஆக தேர்வானார். 1970 ஆண்டு அத்தொகுதியில் மீண்டும் நடைபெற்ற தேர்தலிலும் அவரே வென்றார். ஆனால் 1977 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அம்பலப்புழா தொகுதியில் தோல்வியடைந்தார். 1980 ஆண்டு கேரள மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பை பெற்றார். அதன் பின் 1985 ஆண்டில் CPM கட்சியின் பொலிட் பீரோ உறுப்பினராக தேர்வானார். அதன் பின் 2009 தான் கேரளாவின் முதலமைச்சராக இருந்தபோது ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக CPI பொலிட் பீரோவில் இருந்து நீக்கப்பட்டார். 1975 பிறகு சுமார் 20 ஆண்டுகள் கழித்து 1991 ஆண்டு மீண்டும் தேர்தலில் வென்று சட்டப்பேரவைக்கு சென்றார். அப்போது ஆலப்புழாவின் மாராரிக்குளம் தொகுதியில் இருந்து போட்டியிட்டு வென்றார். 1996 அதே தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரிடம் தோல்வி அடைந்தார். இதை அடுத்து 2001 ஆண்டில் பாலக்காடு மாவட்டம் மலம்புழாவில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2006 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தான் அச்சுதானந்தனும் பெரும் திருப்பு முனையாக அமைந்தது. மலம்புழா தொகுதியில் UDF வேட்பாளரை சுமார் 20,017 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அச்சுதானந்தன் 2006 ஆண்டு மே 18 கேரள முதலமைச்சராக பொறுப்பேற்ற அவர் 2011 ஆண்டு மே 14 வரை பொறுப்பு வகித்தார். 2011 தேர்தலிலும் மலம்புழா தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் ஆட்சியை தவறிவிட்டார். இதனால் 2011 முதல் 2016 வரை எதிர்க்கட்சி தலைவராக செயலாற்றினார். அச்சுதானந்தனின் நெருங்கியவர்களான PK சசிதரன், K சுரேஷ், K பாலகிருஷ்ணன் ஆகியோர் CPM பொலிட் பீரோவில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். அது அவரின் அரசியல் வாழ்வில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இவர் 2016 ஆண்டில் மீண்டும் மலம்புழா தொகுதியில் இருந்து போட்டியிட்டார். CPM ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் அவருக்கு பதில் பினராயி விஜயன் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றார். அச்சுதானந்தன் கேரள நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இவருடைய ஆட்சி காலத்தில் மூணாறில் அரசு நிலத்தில் ஆக்கிரமிப்பு செய்த சொகுசு விடுதிகள், தேயிலை தோட்டங்கள் அனைத்திற்கும் எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முதல் கம்யூனிஸ்ட் முதலமைச்சராக சபரிமலை கோயிலுக்கு இவர் மலையேறி சென்று தரிசனம் மேற்கொண்டார். இவருடைய ஆட்சி காலத்தில் கேரளாவில் தகவல் தொழில்நுட்பத்துறை ஏற்றுமதி பெரும் வளர்ச்சி கண்டது. மேலும் கேரளாவின் ஏற்றுமதி தேசிய சராசரியை மிஞ்சியது. மேலும் இவரது ஆட்சி காலத்தில் சுற்றுலாத்துறை பெரும் வளர்ச்சி கண்டது. குறிப்பாக மலம்புழா அணை, கொல்லத்தில் உள்ள அஷ்டமூடி ஆகிய சுற்றுலா தலங்கள் பல்வேறு புது வசதிகளை பெற்றன. இவர் தொடங்கிய IT பார்க், கொல்லம் டெக்னோ பார்க் பெரும் கவனத்தை பெற்றது. மேலும் மாநிலத்தில் நிலவிய லாட்டரி மாஃபியாக்களுக்கு எதிராகவும் தக்க நடவடிக்கையை மேற்கொண்டார். அச்சுதானந்தன் அவரது நீண்ட அரசியல் வாழ்வு முழுவதும் மிக எளிமையானதாகவே அமைத்துக் கொண்டார். கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கே உண்டான சிறை வாழ்வும் தலைமறைவு வாழ்க்கையும் அச்சுதானந்தையும் விட்டு வைக்கவில்லை. இவர் அவரது கம்யூனிஸ்ட் அரசியல் வாழ்வில் 5 ஆண்டுகள் 6 மாதங்கள் சிறைவாசத்தை அனுபவித்திருக்கிறார். மேலும் 4.5 ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கையும் மேற்கொண்டுள்ளார். இவரது தற்போதைய சொத்து மதிப்பு ரூபாய் 16.1 லட்சம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் உறுதி செய்யப்படவில்லை. எளிமை, நேர்மை, போராட்ட குணங்கள் கொண்ட அச்சுதானந்தன் ஏழை எளிய மக்களுக்காக கடுமையாக பாடுபட்டார். அவர்களுக்கான குரலாகவும் இருந்து வந்தார். இதனால் அவருக்கு மக்களிடம் பெரிய அளவில் செல்வாக்கும் இருக்கிறது. அதனால் தான் 10 சட்டப்பேரவை
தேர்தலில் போட்டியிட்டு 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறார் எனலாம். கடந்த சில ஆண்டுகளாக பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருந்த இவர் உடல்நலை குறைவால் பாதிக்கப்பட்டு வந்தார். இவரது வாழ்க்கையும் சமூகத்திற்கு இவர் ஆற்றிய பணியையும் கொண்டாடும் வகையில் இவரது 100ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் பங்கேற்க பலதரப்பட்ட தலைவர்கள் வருகை தந்து அச்சுதானந்தனின் வாழ்க்கையை போற்றி புகழ்ந்தனர். இந்நிலையில் அவரது 101வது வயதில் அச்சுதானந்தன் உடல்நலை குறைவால் உயிரிழந்தார் என்றும் அவரது புகழும் பணியையும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் இடதுசாரிகள் முக்கிய அடையாளமாகவும் அவர் திகழ்வார் என்பதில் ஐயமில்லை. சென்று வாருங்கள் காம்ரேட். இவருடைய குடும்பத்திற்கு நம்மளுடைய இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை போன்று நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்ள ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளவும். நன்றி, வணக்கம்.